Hello viewers, welcome back to Online Bazaar. நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் தொடர்ந்துல ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்திருந்தாங்க. சில அட்டகாசமான டிசைனர் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து இது என்ன ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டாகவும் அந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கான சேல்ஸாகவும் இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான டிசைனர் ப்ளவுஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது இப்போ வந்துருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். நம்ம கிவ் அவே கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்து நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஒரு சில்க் சாரியோடையுமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கிவ் அவே கான்டெஸ்ட்டாக கொடுத்தோம். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம். இந்த கம்யூனிட்டியில் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது இதோட ப்ரைஸ் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணுறதுல 5 மெம்பர்ஸ் நம்ம வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இதுதான் ஃபோட்டோஸாக கொடுத்துருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் 350 390 399 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய ப்ளவுஸ். ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு 300 250 அந்த ரேஞ்சு கூட கிடைக்கும். நிறைய பேர் ஒரு 216 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ஒரு நல்ல பெட்டரான ப்ரைஸ் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் அதாவது வெளியில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும், உங்கள்கிட்ட இந்த ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம இதை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 99க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ், ஜஸ்ட் 99 தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 99ன்றதே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம வின்னராக ஒரு 5 பேரை தான் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். பட் ஒரு 10-11 பேர் 99 கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த 10-11 பேரையுமே வின்னராக அனௌன்ஸ் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ப்ளவுஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். யார் வின்னர் அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இது சேல்ஸுக்கான வீடியோ. ஸோ இந்த பீசஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட மல்டிபிள் பீசஸ் இருக்கும். ஒன்றுலேயே நமக்கு 100 பீசஸ் கூட இருக்கும். ஸோ இதுதான் கோட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த A1 A2 A3 அப்படிங்கிறது கோட் நம்பர். அந்த கோட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்த ஃபோட்டோஸுங்க. ஸோ முன்னாடி பார்த்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியும். அவங்க ஒரு ஐஃபோனில் நல்ல ஒரு குவாலிட்டியாக எடுத்தது. இது நம்ம ஃபோனில் நம்ம ஒரு விவோவில் நார்மலாக எடுக்கிறது. ஸோ இப்படி தான் நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சாரீஸுமே அந்தளவுக்கு ஒரு நல்ல பெட்டரான கலெக்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் காமிக்கிறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக தான் தெரியும். உங்கள் கையில் வந்து பார்க்குறப்ப இனிமேல் பெட்டராக இருக்கும். இப்போ இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதே ப்ளவுஸை எல்லாருமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டில் இதுதான் ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்குது. அதில் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. முன்னாடி இருக்க பேட்டர்ன்ஸை விட இது நல்ல பெட்டரான பேட்டர்ன்ஸாக இருக்குது. பட் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் சிலர் கொசன்னு இருக்குன்னு நினைப்பீங்க, சிலர் அந்த மாதிரி நீட்டாக வேணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஜஸ்ட் 99 ருபீஸ் தாங்க. இதெல்லாமே 1 மீட்டர் ப்ளவுஸ். ஸோ எல்லாருக்குமே தாராளமாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வரும், பாடிக்குள்ளே புட்டாஸ் மட்டும் வரும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்ட் 99 தான். 3 பீசஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறேன் தமிழ்நாட்டுக்கு. 5 பீசஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறேன் அதர் ஸ்டேட்ஸுக்கு. இல்லைப்பா எனக்கு தேவை ஒரே ஒரு ப்ளவுஸ் தான், நான் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஷிப்பிங்க்கு வந்து நீங்கள் 25 ருபீஸ் பே பண்ணணும். அதர் ஸ்டேட்ஸில் உள்ளவங்க ஷிப்பிங்க்கு 50 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ அப்படி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் பெட்ரு நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் வர மாதிரி ஒரு 3 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்ரு. இது எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கோடு இருக்கப்போ நீங்கள் இதில் நிறையா சாரீஸோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த க்ரீன் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் சாரிக்கும் வியர் பண்ணலாம். க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்னென்ன கலர்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே வியர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். எங்கேயுமே உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்டேயுமே ஃப்யூச்சர்லேயும் இந்த ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ இப்போது நமக்கு ஆஃபரில் கிடச்சிருக்கு, நம்மளும் உங்களுக்கு ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆஃபர் கொடுக்கணுன்றதுக்காக பெருசாக மார்ஜினே இல்லாமல் தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதாவது 99 ருபீஸ்க்கு இவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லையா, அதுக்காக நம்ம ப்ராஃபிட்டே இல்லாமல் தான் சேல் பண்ணுறோம். ஸோ இப்படி கிடைக்கிறப்ப எத்தனை பீசஸ் கிடைக்கிதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக டிசைனுக்கு 1 குறைஞ்சபட்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிசைனுக்கு 10 பர்ச்சேஸ் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். எங்கேயுமே இந்த 99 ருபீஸ்க்கு நீங்கள் ஹோல்சேல்னு சொல்கிற சூரத்துக்கே போனாலும் சரி, எங்கே ஹோல்சேல்னு சொன்னாலும் சரி, இந்த 99 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. ஒரு 150 பீஸ் எடுக்கிற மாதிரி லாட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இதோட ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 150 ருபீஸ் வருது. ஹோல்சேல் ப்ரைஸே 150 ருபீஸ் வருது. அதுக்கு நீங்கள் மினிமம் வந்து ஒரு 150 பீசஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் 99க்கு கொடுக்குறேன். ஸோ எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணலாம். பட் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கலெக்ஷன்ஸ்க்கு அப்படி இந்த மாதிரி வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கேட்டோம். நாளைக்கு உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வேணா கொடுக்குறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஃபோட்டோஸை வச்சு ரீசெல்லர் சேல் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ஒரு சில டிசைன்ஸ் வந்து கம்மியான பீசஸ் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிச்சும் உங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்குள்ளே ஒரு சில பீசஸ் சேல் ஆகிடும். நம்ம அதனால தான் பொதுவாக ரீசெல்லர்ஸ்க்கு கலெக்ஷன்ஸ் கொடுக்குறதில்ல. நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே அது சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம இந்த ஒரு நாள் விட்டுருவோம். அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நம்மளோட சேல்ஸ் குறைஞ்சிடும்.
அப்புறம் இருக்கிற பீசஸில் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதை வச்சு ஆர்டர் எடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கேட்கவே வேண்டியது கிடையாது, ஆர்டர் எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ஹியூஜ் பீசஸ் தான் இருக்குது. ஸோ ரீசெலர்ஸ்க்கு இன்னுமே நம்ம கலெக்ஷன்ஸ் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஜாயின்ட் சாரியில் ஒன்றில் பல்லு இருக்கும், ஒன்றில் பல்லு இருக்காது. அதனால் நம்மளால் கொடுக்க முடியறதில்ல. ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் ரீசெலர்ஸ்க்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிவ் அவே வின்னர்ஸ் யார் அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இந்த கமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க கமெண்ட்ஸ். இப்போ இதில் நான் நியூயஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு வச்சேன்னா, இப்போ கடைசியாக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் கடைசி கமெண்ட்டே வந்திருக்கு. நம்ம இது கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி 5 நாள் ஆகுது. ஸோ நம்ம இப்போ கீழே இருந்து பார்க்க போகிறோம். பட் அந்த 99 கமெண்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நம்ம வந்து கிவ் அவே கிஃப்ட் கொடுக்க தான் போகிறோம். ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம கீழே இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே 4 நாளைக்கு முன்னாடி வந்த கமெண்ட். ஸோ இது எந்த டைமிங் படி பண்ணியிருக்காங்க, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி அப்படின்னாலுமே யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட் வந்து இருக்கிறதுலே கீழே இருக்கும். ஸோ இருக்கிறதுலே கீழே யாரோட கமெண்ட் இருக்கோ அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ 299 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அதுதான் 299 399 அந்தந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ 280 100 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நியரஸ்ட்டாக இருந்தாலும் 99ன்றதே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அந்த 99 மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். 350 250 299 எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் தான். சிலர் இந்த 40 50லாம் சொன்னீங்க அப்படிலாம் எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. அதாவது நான் கமெண்ட் பண்ணது தப்புன்னு சொல்லலை, பட் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 199 249 ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 80 150 300 மார்க்கெட் ப்ரைஸ் 300 உங்களோட ப்ரைஸ் 150. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான கமெண்ட்ஸாகவே இருந்தது. ஸோ எல்லாருக்குமே மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது. மார்க்கெட் ப்ரைஸ் 499 உங்களோட ப்ரைஸ் 299. ஸோ இந்த அளவுக்கான கமெண்ட்ஸ் இருக்குது. வெளிக்கடையில் 300 350 கொடுக்குறாங்க. அதே ரேட்டுக்கும் கொடுக்கலாம், 200 250 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். இந்த செல்வி அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கவங்க. சூப்பர் ₹99 அப்படின்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டாக நம்பர் இவங்க தான். ஸோ இவங்க அந்த ஃபஸ்ட் வின்னர். ஸோ எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஒரு 11 பேர் கிட்ட செலக்ட் ஆயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஆள் இந்த ஹோம் மேட் அப்படின்னு சொல்லி 99 கமெண்ட் பண்ணியிருக்கவங்க. அடுத்து ஒன்லி வாய்ஸ் 99, நதியா 99, மஞ்சுளா கண்ணப்பன் இவங்கெல்லாம் பாருங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கரெக்டாகவே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 300 to 350 அப்படின்னு நம்ம ப்ரைஸ் 99 ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் தான் நம்ம 5 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணலதான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே வரவங்க இந்த 5 பேர் தான். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். சசிகலா ₹99, சரவணன் எஸ் ₹99, ஷெரின் இதியத் ₹99. அதுக்கு அடுத்த கமெண்ட்டாகவே இந்த கார்த்திகா ஆரி டிசைன்ஸ் அவங்களும் 99 போட்டிருக்காங்க. விஜயராகவன் 99. இந்த அதுக்கடுத்து ஒரு 99 இருக்குது. ஸோ இதுக்கு இடையிலையுமே ஒரு 99 இருந்தது. கார்த்திகா கவின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இருக்கு இல்லையா கார்த்திகா கவி. ஸோ இவங்களும் 99 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறவங்களும் 99 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 99 கமெண்ட் பண்ணியிருக்கவங்க செல்வி, ஹோம் மேட், ஒன்லி வாய்ஸ், நதியா, மஞ்சுளா கண்ணப்பா, சசிகலா, சரவணன் எஸ், ஷெரின் இதியத், கார்த்திகா ஆரி டிசைன்ஸ், கவிதா கவி, விஜயராகவன், அடுத்து ELISC ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபண்டில் இருந்து பண்ணியிருப்பாங்க போல். இன்னொன்று என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இத்தனை பேரையுமே நம்ம இதாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீ கிஃப்ட் உண்டு. நம்ம சரியாக கமெண்ட் பண்ணுற 5 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். பட் இந்த நிமிஷம் வரைக்கும் 246 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சரியாக கமெண்ட் பண்ணியிருக்காது 13 பேர். அந்த 13 பேத்துக்குமே நம்ம கிஃப்ட் கொடுத்துட தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி இது இப்போ இதில் இருக்கிறதுலேருந்து எது வேணுனாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஷிப்பிங் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் ஆர்டர் பண்ணீங்க, இல்லை இந்த ப்ளவுஸ்லேயே நீங்கள் எதுவும் அதாவது ஆஸ் யூசுவல் 3 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ ஷிப்பிங் வருது இல்லையா? அதோட இந்த ப்ளவுஸையும் நம்ம சேர்த்து அனுப்புகிறோம். அந்த மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். இந்த 13 பேத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த கிவ்அவேயோட விட்டுறாதீங்க. இப்போ நம்ம இதில் சேல்ஸுக்கும் போட்டிருக்கோம். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் $99 தான். எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.